நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு வந்து பச்சை பயிறு இருந்தால் போதுங்க. நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஈவினிங் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மதியம் ஒரு 12 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இது தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்ய பார்த்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கேரட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இதோட இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பச்சைப்பருப்பு எடுத்துருந்தோம். அதே அளவு வந்து கேழ்வரகு மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் கேழ்வரகு மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம். தண்ணி சேர்க்க வேணாம். நமக்கு பச்சை பயிரில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மாவு வந்து இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. வடை மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து வாழை இலை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒவ்வொன்றா வந்து எண்ணெயில் போடலாங்க. நம்ம பச்சை பருப்பெல்லாம் வந்து கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நம்ம போட்ட உடனே வந்து கலந்து கொடுக்க வேணாம். ஒரு 2 செகண்ட் கழித்து லைட்டாக திருப்பி விட்டோம்னா போதும். ஒவ்வொன்றா சவுந்து வந்ததுமே திருப்பி விடலாம். திருப்பி விட்டு இது இந்த சைட்லேயும் வந்து நல்லா சவுந்து வரட்டும். இப்போது அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.